எதுக்கு தயார்படுத்துதுன்னா, 3 விஷயங்களை தயார்படுத்துவதற்கு 4 விஷயங்கள குடுக்கணும். அதற்கு முன்னாடி அறிவை தயார் செய்து கொள்ள வேண்டும். அந்த அறிவ தயார் செய்யறதுக்கு நல்ல பொருட்கள குடுப்பது. இப்ப இறைவனுக்கு குடுக்குறோம். எங்க நான் உங்கள மன்னிக்கணும். நான் ஆல்மோஸ்ட் ஒரு இந்த 10, 11 இயர்ஸ் நீங்க எல்லாருமே ஒரு க்ளோஸ் டூ என்னுடைய அசம்ப்ஷன் சரியாக இருந்தா எல்லாருக்குமே ஒரு 14 இயர்ஸ் அண்ட் அரவுண்ட் இருப்பீங்க இல்லைங்களா? எனக்கு ஒரு 10, 11 வயசு இருக்கும்போது எல்லாரும் கொண்டு போய் ஒரு நாள் வந்து பிள்ளையாருக்கு பால் கொடுத்தாங்க. உங்க மிஸ்ஸுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஞாபகம். திடீர்னு தமிழ்நாட்டில் நியூஸ் சேனல் என்ன போடுவாங்க? நியூஸ் தானே போடுவாங்க. அன்னைக்கு நியூஸே போடல எந்த சேனல்லையும். எல்லா சேனல்லையும் ஒரு என்னடா விஷயம்னா பிள்ளையார் பால். அன்னைக்கு வாட்ஸ்அப் கிடையாது, ஸ்னாப் சாட் கிடையாது, டெலிகிராம் கிடையாது. வேற என்னெல்லாம் நீங்கள் ஆப் யூஸ் பண்ணுறீங்கம்மா? ரீல்ஸ் கிடையாது, இன்ஸ்டாகிராம் கிடையாது. அநியாயம், அக்கிரமம். ஆனால் லிட்டரா பால் கொண்டு போய் பிள்ளையாருக்கு கொடுத்தாங்க. பிள்ளையார் பால் குடிக்கிறார் அப்படின்னு. சரி, எப்படி பால் குடிச்சாருங்கிறது அது ஒரு ஹிஸ்ட்ரி. உங்கள் அப்பா அம்மா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப ஹிஸ்ட்ரி. பிள்ளையார் பால் குடிச்சாரா? நீங்கள் வீட்டில் போய் கேளுங்களேன். உங்களை பால் குடிக்க சொல்லுவாங்கல்ல. சில வீட்டிலலாம் இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க, என்னம்மா இன்னும் சின்ன குழந்தை மாதிரி பால் குடிக்க சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஆனால் பிள்ளையார் பால் குடிச்சாரா? இப்போ நம்ம பிள்ளையாருக்கு அது கொடுக்குற பாலை பிள்ளையார் குடிச்சிருவாரா? நிவேதனம் செய்தல். நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளுக்கு, இறைமைக்கு, அந்த நமக்கு உணவை அளித்த அந்த இயற்கைக்கு நன்றி செலுத்தும் விதமாக நாம் இறைவனுக்கு படைத்து அதை அருள் ஏற்றி அதன் பின்பு அதை உண்கின்றோம். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. ஒரு பெரிய ஆசிரமம், பிள்ளைங்கள்லாம் லஞ்சுக்கு உட்காந்துருக்குறாங்க. எல்லார் தட்டுலையும் உணவு போட்டாச்சு. ஒரு ரோல உணவு போட்டாங்க, 2வது ரோலையும் உணவு போட்டாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ரோல் இருக்கிற பிள்ளைங்களை மட்டும் நீங்கள் சாப்பிட ஆரம்பிங்கன்ட்டாங்க. இன்னொரு ரோல் இருக்கிற பிள்ளைங்களுக்கு சாப்பாடை போட்டுட்டு கொஞ்சம் பொறுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நம்பிக்கையான தெய்வத்தை வணங்கி அந்த உணவு 1 நிமிஷம். எவ்வளோ நேரம்? ஆனால் நமக்கு ரீல்ஸில் அப்படியே காட்டுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த பீஸ் ரொம்ப நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பிட்டு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து வாயில போடுறான். அது ரீல்ஸே 30 செகண்ட் தான். அந்த 30 செகண்ட்ல அதை சாப்பிட்டு முடிச்சிடறான். ஆனால் அதை சில வினாடிகள் அந்த உணவை பாருங்க, அந்த ஒரு சில வினாடிகள் அந்த உணவை பாருங்க அப்படின்ற பார்த்துட்டு உங்களுக்கு மந்திரங்களோ உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கப்பட்டதற்கோ ஒவ்வொரு நம்பிக்கை ஒவ்வொரு மதத்தில் அந்த உணர்வுக்கு மரியாதை ஒரு ப்ரேயர் ஒன்று பண்ணுவது உண்டு. சில நேரங்களில் அந்த உணவையே வந்து அன்னத்திற்கு ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய பழக்கம் உண்டு. இதெல்லாம் நம்மளுடைய மரபு. நான் ரொம்ப அந்த இடத்துக்குள்ளே போய் கடைசியில் அங்கே இருக்கிற 2 பசங்க ஏற்கனவே இருந்தாலும் சமக்கிரிஞ்சு போலடா அப்படின்னு ஏற்கனவே ஒரு பையன் கமெண்ட் அடிக்க ஆரம்பிச்சேன். என் கண்ணை கூட பார்க்க மாட்டேன்றானுங்க முதல்ல இருக்கிற 4 பேர். பரவாயில்ல, பார்க்கலாம், நான் உங்கள் ஃப்ரெண்டு தான், தப்பு இல்லை, பார்க்கலாம்ப்பா, அப்பப்போ என்னை பாருப்பா, எனக்கு ஒரு நம்பிக்கை வரும், உனக்காக தான் பேசுகிறேன்னு ஒரு நம்பிக்கை வரும். நான் அதிகபட்சம் 1/2 மணி நேரத்துக்கு மேலே பேச மாட்டேன், அதிகம் சொல்லிடுறேன். அப்போது அந்த உணவை பார்த்தல், இப்போ நான் அதே தான் நான் சொல்கிறேன், உணவை பார்த்தல். அந்த ஒரு செகண்ட் அந்த உணவை பார்க்கும் பொழுது அப்போ நம்ம பார்த்து கொடுக்குறோம். அதனுடைய அப்போ 2வது ரோவில் உட்காந்துருந்த அந்த பிள்ளைகளுடைய உணவில் ஒரு எனர்ஜி ஸ்கேனிங் மீட்டர், எப்படி நம்ம ஃபிசிக்ஸ் லேபில் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. நம்ம ஃபிசிக்ஸ் லேபில் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்குது? ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பேருமே கேட்க மாட்டேங்குது. ஸ்க்ரூ காஜ். ஓகே, ஸ்க்ரூ காஜ். அந்த பையனுக்கு கை தட்டுங்க. நேற்று ஹோம்ஒர்க் எழுதியிருப்பான் போல இருக்கு ஸ்க்ரூ காஜ் பற்றி. கரெக்டாக ஞாபகப்படுத்தி சொல்கிறாப்புல. ஸ்க்ரூ காஜ் இருக்கு. அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு அதை வந்து அளக்கிறாரு. அப்போ பார்க்கும் பொழுது அந்த பகுதியில் மட்டும் எனர்ஜி லெவல், இந்த ஆரான்னு சொல்லக்கூடிய அந்த சக்தி நிலை உயர்ந்திருப்பதாக ஒரு ஸ்பெக்ட்ரோமீட்டர் மாதிரி வச்சு அதில் வந்து அதனுடைய அளவுகளை அளவீட்டு பார்க்கிறார்கள். அப்போ அதில் எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்கு. அப்போ இறைவனுக்கு அளித்துனா இறைவனுக்கு அளிப்பது, இறைவனுக்கு ஊட்டி விடக்கூடிய தன்மை கொண்ட பக்தி கொண்ட மகான்கள் இந்த ஊர்ல இருந்திருக்கிறாங்க. ஆனால் அதற்கு முதன்மையாக இறைவனுக்கு அளிப்பது என்பது நம்முடைய உள்ளுரை இறைக்கு. நம்ம தமிழ்ல அழகான ஒரு வார்த்தை சொல்றோம், என்னது? கடை. கடை இறைவனுக்கு என்ன பெயர்? கடை. எங்க கடக்கணும்? வெளியிலையா? கேட்டையா? கடை உள். கடை உள். அப்ப உள்ளுக்குள் செல்லக்கூடிய ஒவ்வொன்றையும் இறைவனுக்கு சமர்ப்பிப்பதாகவே நினைப்பதனாலே அதை வேண்டி இப்போ 4 விஷயங்கள் கொடுக்குறோம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும். இந்த 4. இப்போ இந்த 4த்துக்கும் எத்தனை பேருக்கு வந்து
இந்த ஃபுட்டு பற்றி எந்த சப்ஜெக்ட்லங்க வருது? சயின்ஸில் வருது. வெரி குட். அதில் இந்த 4 விஷயம் சொல்கிறேன். காமன்னஸ் என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். பால் என்ன என்ன எனர்ஜி காம்பனண்ட் என்ன அதிகமாக இருக்கும் அதில்? வெரி குட், வண்டர்ஃபுல், சூப்பர். யார் சயின்ஸ் டீச்சரு? சயின்ஸ் டீச்சருக்கு ஒரு கை தட்டிடலாம். சரி சரி. மிஸ் ப்ராக்டிக்கலுக்கு போயிருக்காங்க, வந்த உடனே தேங்க்யூ சொல்லிடலாம். தெளித்தேன். தெளித்தேனில் என்ன இருக்கு? தேன். மிஸ் சொல்லி கொடுக்கல. அயன் கண்டென்ட். சரியா? பாகு. பாகுன்னா வெல்லம், ஜாகரி. என்ன வெல்லத்தில் என்ன இருக்கு? என்ன எனர்ஜி? என்னமோ இருக்கு, அதெல்லாம் ஏன் கேட்டுக்கிட்ட. ஸ்வீட்டா இருக்கா இல்லையா? ஸ்வீட்டா இருக்கா? சரி. பாகு அப்படிங்கிறது காய்ச்சினதுக்கு அப்புறமாக வெள்ளத்தை அந்த நீர்ம நிலைக்கு கொண்டு போகும்பொழுது அதில் இருக்கக்கூடிய அயன் சக்தி இன்னும் ஜாஸ்தியாகும். சரிங்களா? 4வது பருப்பு. என்னது? புரோட்டீன்ஸ், பல்சஸ். ரைட்? நீங்கள் வந்து இப்போ இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்லாம் போய் கேட்டிங்கன்னா அவனுங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, பல்சஸில் புரோட்டீன்ஸே கிடையாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் புரோட்டீன் இருப்பது, புரோட்டீனுக்கான நேரடியான ஆல்புமின் சப்ளிமெண்ட்ஸ் இருக்கிறதாக நம்முடைய இயல்பான உணவு முறைகள் சொல்லிக் கொடுக்கின்றன. அப்போ 4 விஷயங்கள் என்னது? கால்சியம் இருக்குது, அயன் இருக்குது, அயன்லேயே வந்து ஃபெரி கண்டென்ட் அந்த வேரியஸ் ரீஜனில் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஸ்வீட்டுடைய ஃப்ரக்டோஸ், குளுக்கோஸ் போன்ற இந்த தன்மைகள் இருக்குது. 4வதாக நமக்கு கிடைக்கக்கூடியது புரோட்டீன். இந்த 4 சாப்பிட்டா உடம்பு எப்படி இருக்கும்?